நம்ம ஊரில் உள்ள துண்டு கருவாடு திசைமலையில் உள்ள துண்டு கருவாடு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு இங்கே சவுதியில் வச்சு வைக்கும். அதுக்கு தேவையான பொருள் வாழைக்காய் வாங்கியிருக்கோம், 4 வாழைக்காய், 4 முருங்கைக்காய் மரத்தில் பறித்தது நம்ம மரத்தில், கத்திரிக்காய் 4, தக்காளி ஒரு 4 தக்காளி 3 தான் எடுத்துருக்கு, ஒரு மாங்காய், பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு, ஒரு வெங்காயம், பொடி வெங்காயம் ஒரு 200 பொடி வெங்காயம். இதெல்லாம் உரிக்கணும், எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். கருவாடையும் கொஞ்சம் கழுவி எடுக்கணும். இது நம்ம ஊர் நாட்டு கருவாட்டு குழம்பு மாதிரி சூப்பராக வச்சு சாப்பிட்றதுக்கு, எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாம் எப்படி பண்ணுதோம்னு பாருங்கள். கருவாட்டு குழம்புக்கு காய்கறியெல்லாம் வெட்டியாச்சு, எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி கட் பண்ணணும், பொடி வெங்காயம்லாம் எல்லாம் உரிச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ஒரு 1/2 கரண்டி கடுகு, 1 கரண்டி ஜீரகம் சேர்த்துருக்காங்க. காஷ்மீர் கலர் பொடி ஒரு 1/2 கரண்டி சேர்த்துருக்காங்க, எரிப்பு நிறைய சேர்க்க மாட்டோம். மஞ்சள் பொடி தேவையான அளவு, மல்லிப்பொடி ஒரு 1/2 கரண்டி, மீன் மசாலா ஒரு 1/2 கரண்டி. இது கூட தக்காளியை போட்டு நல்ல மை போல் அரைச்சி எடுக்கணும். தக்காளி வெட்டி வச்ச தக்காளி எல்லாம் சேர்த்துருக்காங்க மசாலையோட அரைக்கிறதுக்கு. எல்லாம் அரைக்கணும், மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். பாத்திரம் காஞ்சிட்டு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. உரிச்சு வச்சுருக்க பொடி வெங்காயம், பல்லாரி, பூண்டு சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. ஒரு 1/2 கரண்டி வெந்தயம் சேர்த்துருக்காங்க. கருவாடில் உப்பு இருக்கிறதுனால உப்பு சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. இது நம்ம திசைமலை கருவாடு, துண்டு கருவாடு. மசாலா அரைச்சி வச்சுருக்கு நல்லா மை போல். ஒரு கிண்டி இருக்காங்க. வெட்டி வச்சுருக்க காயை சேர்த்துருக்காங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், மாங்காய். ஒரு கிண்டி இருக்காங்க. காய் நல்லா 1/2 வேக்காடு வெந்துட்டு புளி சேர்த்துருக்காங்க, கரைச்சி வச்சுருக்க புளியை. ஒரு கிண்டி இருக்காங்க. அரைச்சி வச்ச மசாலையை சேர்த்துருக்காங்க. இப்போ பேசி வச்சா அதுக்கு பதிலே இல்லை. கருவாட்டு குழம்பு கொதித்த பிறகு கருவாடு சேர்க்கணும். தேங்காய் சேர்க்காமல் வச்சுருக்கு. கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கருவாடை சேர்த்துருக்காங்க.